அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நவீன பெற்றோர்களும் குழந்தைகளின் பிரச்சனைகளும். அம்மா திட்டாங்கன்னு சொல்லி சூசைடு அட்டன் பண்ண போகிறாங்க. பெண் குழந்தைகளானாலும் ஆண் குழந்தைகளானாலும். ஏன் இந்த நிலை ஏற்படுது? அப்போது அம்மா திட்டக்கூடாதா, வழி நடத்தக்கூடாதா, தவறுகளை சுட்டி காட்டக்கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. அம்மா தான் இதை செய்ய வேண்டும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறப்பவே அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரியே பேசுகிறாங்க, நடிக்கிறாங்க, செயல்படுறாங்க. இதனுடைய விளைவு அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் கூட இவர்களுக்கு தகுந்தாற்போலவே, அதாவது அந்த குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தார்களோ அதே போல் அதற்கு தகுந்தாற்போலவே நடந்துக்கிறாங்க இந்த பெரியவங்க ஆனதுக்கப்புறம் கூட. அப்போ இதனுடைய விளைவு அந்த மகனோ மகளோ சூசைட் அட்டம்ப்ட்க்கு போகிறாங்க. ஏன் இப்படி வருது அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை திட்டுவீங்க, அடுத்த நிமிஷம் கொஞ்சுவீங்க. அதே மாதிரி பருவ வயதுலையும் நடந்துக்கிறீங்க. அப்போ இதனுடைய விளைவு அந்த மகனோ மகளோ இதைத்தான் சரின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சிறு வயதில் செய்தது விளையாட்டுத்தனமாக இருக்குது. திட்டுனது, செய்தது, அடுத்த நிமிஷம் கொஞ்சி கெஞ்சி பேசுகிறதெல்லாம். இந்த பருவ வயதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவமானத்தை அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒரு சிறு சிறு வார்த்தைகள் பேசினா கூட தாங்கிக் கொள்ளும் தன்மை அவர்களுக்கு குறைஞ்சிடும். எப்போவுமே இவங்களை கொஞ்சி பேசினா மட்டும்தான் பிடிக்கும், கெஞ்சி பேசினா மட்டும்தான் பிடிக்கும். அந்த வளர்ந்த பருவத்திற்கு ஏற்பால் போல நீங்கள் செயல்பட்டால்தான் அவர்களினால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றது இந்த சூழல். அப்போது வளர்ப்பு முறைங்கிறது சாப்பாடு போட்டு துணி எடுத்து கொடுக்கறதுனால மட்டும் வராது. உணர்வுகளையும் உணர்ச்சிகளினாலும் தான் இது வளர்ந்து வரும். அப்போ சிறு வயதில் எல்லாம் கேட்டாங்க, நான் திட்டுனப்ப அமைதியாக இருந்தாங்க, அப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்க, இப்போ மட்டும் நான் பேசினாலே திட்டுனேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவர்களுடைய காலம், சூழல், நட்பு வட்டம் இதெல்லாமே வளர்ந்துருச்சு. அவர்களுடைய பிரச்சனைகளும் வளர்ந்து விட்டது. அப்போது நீங்கள் சத்தமாக பேசுனா கூட அவங்க திட்டுறாங்க, கத்துறாங்க, டென்ஷன் ஆகுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி தான் நம்ம இது வரைக்கும் பழக்கி இருக்கிறோம், நம்ம நடந்திருக்கிறோம். பெற்றோர்களாகிய நீங்கள் நடந்திருக்கீங்க. இதனுடைய விளைவு இன்றைக்கி அவங்க அப்படி எடுத்து பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு எல்லாம் என்னதான் தீர்வு? இது எப்படி முறைப்படுத்துறது அப்படின்னா, இது ஒரு நாள் 2 நாள்லேயே முறைப்படுத்தவே முடியாது. ஆரம்ப சிறு வயதிலிருந்தே நீங்கள் எந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு அந்த குழந்தைகள் இடத்துல கெஞ்சி கொஞ்சி பேசியிருக்கிறீங்க, எந்த வார்த்தைகளை போட்டு முறைப்படுத்துகிறேங்கிற பேரில், அட்வைஸுங்கிற பேரில் எத்தனை வார்த்தைகளை அவங்க மனசில் பதிவேற்றி வச்சுருக்கிறீங்க. இதன் அடிப்படையில் தான் அவங்க ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்களை எடுத்து வைத்து கொண்டு, அன்னைக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டீங்க, இன்றைக்கி ஏன் அதே செயலுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்கன்னு உங்களையே 5 மார்க் கேள்வியை பெருசாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகி மறுபடியும் சத்தம் போடுவீங்க. இதனுடைய விளைவு பெற்றோருக்கும் பாதிப்பு, அந்த குழந்தை மாணவர் பருவத்தில் இருக்கக்கூடிய பருவ வயதில் இருக்கக்கூடிய மகனோ மகளுக்கவும் இது பிரச்சனையாக மாறிடுது. அப்போது முறைப்படுத்துகிறேங்கிற பேரில் திட்டக்கூடாதா? இவங்க இப்படியே இருந்தால் இவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போ போகிற வீட்டில் இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க பார்த்துக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எல்லாமே சரிதான், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்பாங்க. ஆரம்பத்தில் உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட வளர்ப்புக்கு வளர்த்திட்டீங்க, அப்போ தெரியல. இப்போ மற்றவங்க மாதிரி நம் குழந்தை மகனோ மகளோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கம்பேரிஷன் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு பிரச்சனை பெருசாக தெரியுது. அதை எப்படி போய் கடிவாளம் போட்டு கட்டி வைக்க முடியுமா? இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சு பண்ண முடியுமா? அது எல்லாம் தாண்டின வயது தான் பருவ வயது. நீங்கள் எது சொன்னாலுமே அவங்க மைண்டுக்குள்ளே போகாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் விதைச்சி வச்சுருக்கீங்கள்ல, வார்த்தையால், சொல்லால், செயலால், நடத்தையால், கெஞ்சி பேசுனதுனால, கொஞ்சி பேசுனதுனால, இப்படியெல்லாம் போட்டு வைத்த வார்த்தைகள், செயல்பாடுகள் அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குமில்ல, அதன் அடிப்படையில் தான் அவங்க இயங்குவாங்க.
அப்போ இவர்களை மாற்றணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அவர்களை கண்டிக்க தண்டிக்க முடியாது. அவர்களோட மன இயக்கம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நீங்கள் எவ்வாறெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க, எவ்வாறெல்லாம் அட்வைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வாறெல்லாம் அதை நியூட்ரு பண்ணி வச்சுருக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் நடக்குது, ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு அது பிடிக்கலைங்கிறப்போ, ஐயோ நீ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அங்கே வந்து சிரமப்பட வேண்டாம், உனக்கு யாராவது இங்கே வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னு பாட்டியோ தாத்தாவோ அத்தையோ மாமா யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறீங்க. இது அந்த குழந்தைக்கு பழக்கமாயிடுது. இன்றைக்கி நீ சொந்தக்காரவங்க மத்தியில் நில்லு, சொந்தக்காரங்க மத்தியில் பேசு, இவங்க கூட இப்படி பேசு, அவங்க கூட அப்படி பேசுனா உங்களோட வயசு 35 40 இருக்கும். இப்போ அவங்களோட வயசு இப்போ தான் 15 17 அல்லது 20 வயசு 25 வயசாக கூட இருக்கும். நீங்கள் மாறுற மாதிரி அவங்களால எப்படி மாற முடியும்? அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், மாற்றிக்கொள்ளவும் மாட்டார்கள். ஏன்னா அன்னைக்கு விதைச்சிட்டிங்கல்ல ஒரு செயல்பாட்டை, அப்போ இன்றைக்கி மாறுனா அவங்க எப்படி மாறுவாங்க? அன்னைக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லி உங்களை தான் குறை கூறுவார்கள். அப்போ இவங்களோட மன இயக்கத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, செயல் நடத்தையில் ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்டறிந்து இவர்களுக்கு உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சை கொடுப்பதன் மூலமாக மெதுமெதுவாக இவர்களை குடும்பத்தோடும் சமூகத்தோடும் தன்னுடைய வளர்ச்சிக்காக இவர்களை உருமாற்றி உருவாக்க முடியும். இதற்கு பெற்றோர்களின் வழிகாட்டுதல், அதாவது பெற்றோர்கள் இதற்கான உளவியல் வழிகாட்டுதலை அவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தையை மட்டுமே, அந்த பருவ வயதில் இருக்கும் ஆணோ பெண்ணையோ மட்டுமே மாற்ற முடியாது. அப்படி இருந்தால் அவர்களே யூடியூப்பை பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கே எல்லா தகவலும் தெரியுது, அவங்களே மாற்றிக்குவாங்கல்ல. அப்போ பெற்றோர்கள் என்னதான் அந்த மாணவனுக்கு அந்த குழந்தை பருவத்திலிருந்து இல்லை பெரியவங்கான பருவத்தில் இருந்தால் கூட அவங்களை மாற்றணும்னு நினச்சி பெற்றோர்கள் முயற்சி செஞ்சாங்கன்னா அதைய ஒரு துறை சார்ந்த நிபுணர்களிடம் அழைத்து சென்று இருக்கும் பிரச்சனைகளை விரிவாக சொல்லி அவர்களுக்கான வழிகாட்டுதலை எடுக்க வேண்டும். அவர்களுடன் பெற்றோர்களும் ஒத்துழைத்து செயல்பட்டால் மட்டும்தான் அவர்களை முறைப்படுத்த முடியும், வழிப்படுத்த முடியும். அப்போ தான் அவர்களுடைய வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய மகனோ மகளுக்கோ மட்டும் கொடுக்குறப்ப இந்த பெற்றோர்கள் பழைய பிரச்சனைகளை நினைத்து கொண்டு பழச பேசிட்டு அதை நியூட்ரு பண்ணி விட்டுறாங்க. மறுபடியும் பிரச்சனை அந்த பருவ வயது இருக்கக்கூடிய மகனோ மகளுக்கு தான் ஏற்படுது. அப்போது இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க சரியான நடைமுறையில் இல்லை, இயல்புக்கு மாற்றமாக இருக்கிறாங்க, கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறாங்க, அவர்களுடைய அன்றாட வேலைகள் குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது இதுலேயும் கூட இயல்பு நிலையில் இல்லை, கட்டாயத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க, திட்டுனா செய்கிறாங்க, கோவப்படுறாங்க, அழுகிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க, இப்படி பல செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் அவர்களுக்கு பாதிப்படைந்தவர்களும் துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி அதற்கான வழிகாட்டுதலை எடுக்கும் பொழுது தான் அந்த அறிவு பாதையை கண்டறிந்து மாற்றியமைத்தால்தான் அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். இது கவுன்சிலிங் கொடுக்கறனாலையோ உட்காந்து அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ இவர்களை மாற்ற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு 15 வயது 16 வயது இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கிறப்ப கூட்டிகிட்டு வந்தால் அந்த 16 வருட பிரச்சனை ஒரே நாளில் பேச மாட்டாங்க. இது ஒரே நாளில் இந்த பிரச்சனையும் தீராது. அப்போ தொடர்ந்து இவங்களை மெதுவாக உள்ள பகுப்பாய்வு செய்கிறப்ப தான் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அந்த மென்டாரிங்னு சொல்லக்கூடிய இவர்களோட ட்ராவல் பண்ணி நீங்கள் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த குழந்தைகள் எவ்வாறு எடுத்துக்கொண்டுள்ளார்கள் என்பதை அவர்களுடைய மன இயக்கத்தை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுதுதான் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். இதற்கு தான் பெற்றோர்களை மெய்நிலை பெற்றோர்களாக இருப்பதற்கான உளவியல் வழிகாட்டுதலும் இந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய மகனோ மகளோ இவர்களை முறைப்படுத்துவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.